கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 17வது நாள் அதிகாலை ஜெபத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 293 மாறி மாறி நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சிறு வயது முதல். இப்போ நம்மளை விட இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பாக்கியசாலிகள். சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க என்ன பண்றீங்க? பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க. எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா இவங்க ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. நீங்கெல்லாம் அந்த காலத்துல சேட்டை பண்ணலையா, எங்களை மட்டும் இப்படி பிடிச்சு நிறுத்துறீங்களே அப்படின்னு. நீங்க அப்படி பார்க்காதீங்க, ரிவர்ஸா பாருங்க. அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப எங்க வயசுல வரும்போதெல்லாம் நீங்க பெரிய பாஸ்டர் ரெவரண்ட் மாரா ஆயிரணும். அல்லேலூயா. என்ன அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை கொண்டு வரணும்னு நான் பிரயாசப்படுறேன். கர்த்தர் நல்லவர். சரி, அது டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. இப்ப இந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தியானத்தின்படி மிகுந்த ஆவேசத்துல டென்ஷன்ல இந்த அதிகாரத்தை பவுல் எழுதியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன காரணம் அப்படின்னா, நிறைய போதகர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் வெளியில நிறைய சகிச்சிருவாங்க. வெளியில அவங்க சந்திக்கக்கூடிய சம்பவங்கள், பிரச்சனைகள், எதிர்நோக்குகிற எல்லா காரியத்தையும் அவங்க பாருங்க நல்லா சகிச்சிருவாங்க. சிரிச்ச முகத்தோட அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா உள்ள வந்து பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல அழுகும்போது இல்ல அவங்களோட ஆவியில ஒத்து போகிற நபர்களோடு பேசும்போது அந்த கொதிப்பு அப்படியே வெளியில கொட்டிடுவாங்க. இப்படி எல்லாம் நடக்குது, எவ்வளோ பண்ணி இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி பாவம் செய்யறாங்க, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி கொதிச்சிருவாங்க. அப்படி கொதிச்சு போய் தான் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் காரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க, அவ்வளோ பெரிய லிஸ்ட் போடுறாரு. இந்த 1, 2, 3, 4 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரை அவர் உன்னிப்பா கவனிச்சிருக்கிறார். இவ்வளோ கேரக்டர் உள்ள நபர்களை அவர் வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இணங்காதவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், தாய் தகப்பன்மாரை எதிர்த்து பேசுறவங்க, இப்படி எவ்வளவோ லிஸ்ட போடுறாருன்னா அவருடைய ஊழியத்துல அத்தனை நபர்களை அவர் கடந்து போய் அந்த
அந்த அந்த எதிர்பண்ணுகிற அந்த பாருங்க அவங்களுடைய அந்த சுபாவங்களை பார்த்து வெறுத்து போய் இப்படிலாம் இருக்கிறாங்களே, நம்மளே சொல்றோம் இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு நம்ம எத்தனை நேரம் பேசியிருக்கிறோம். அதெல்லாம் தீமோத்தேயுட்ட சொல்லி இப்படிலாம் இருப்பாங்க, இவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறான். அப்புறம் பாருங்க, என்னை நீ பாரு, 10வது வசனத்தில் என்னுடைய போதகத்தை நடக்க நல்லா கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்றார். இப்படி பல காரியங்களை சொல்லிட்டு வரும் பொழுது கடைசியாக வேத வாக்கியங்களை குறித்து அவர் என்ன பண்றார், ஒரு நல்ல ஒரு சாட்சியை கொடுக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சரி, இன்னைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த அதிகாரத்தினுடைய மைய பகுதி என்னன்னா இந்த 11வது வசனம் தான். இந்த 11வது வசனத்துல அவருடைய அனுபவங்களை தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த முழு அதிகாரத்திலையும் எழுதியிருக்கிறார். இந்த 11வது வசனத்தினுடைய காரியம் எங்க அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்திலையும் 14வது அதிகாரத்திலையும் இருக்கு. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா இந்த 3 பட்டணங்களில அவர் செய்த ஊழியங்கள் எங்க இருக்கு அப்படின்னா அப்போஸ்தலர் 13, 14. அதுல அப்போஸ்தலர் 13ல 9வது வசனத்தை வாசிங்க. 9, 10 வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. பாருங்க, இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து தான் பவுலுடைய ஊழியம் ரொம்ப பிரசித்தி பெறுது. இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சபையின் மத்தியில உபவாசித்து பாஸ்டர்ஸ்ல ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பர்னபாவையும் பவுலையும் ஊழியத்திற்கு பிரித்து அனுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு கிளியர் டைரக்ஷன், எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் தெளிவாய் பேசி அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த பகுதி தான் அந்த 13வது அதிகாரம். இன்னும் சொல்ல போனா அந்த 9வது வசனத்துல அப்பொழுது பவுல், நாங்க எழுதி வச்சிருக்கிறேன், பவுல பேர் பவுல் அப்படின்னு வேதாகம் சொல்லக்கூடிய முதல் இடம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சவுல் சவுல் தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பரிசுத்த ஆவியானவர் வேதம் பவுல் என்று சொல்லி உச்சரிக்கக்கூடிய முதல் இடமே இந்த 9வது வசனம். அப்படிதான். அப்ப பாருங்க, அந்த முதல்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலேயே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மாய வித்தைக்காரனை என்ன பண்றான், பயங்கரமா மாற்றான். செர்கியு பவுல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கணம் பொருந்திய மனுஷனுக்கு பக்கத்துல ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கான். அந்த செர்கியு பவுலுக்கு உங்க சுவிசேஷம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆண்டவர் பக்கமா திருப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அந்த மாய வித்தைக்காரன் என்ன பண்றான், மறுபடியும் அவன் அந்த செர்கியு பவுல்கிட்ட பேசி அவனை கேன்வாஷ் பண்ணி அவனை மறுபடியும் விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு முயற்சி எடுக்கிறான். அப்ப டென்ஷன்ல பாருங்க, எப்பயுமே பவுல் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான், யாரை பார்த்தாலும் பட்டார்னு பேசிடுவார். இந்த மாய வித்தைக்காரன் ஆகிய எலிமா அப்படிங்கிறவனை பேசி பாருங்க, இனி கொஞ்ச காலத்துக்கு நீ சூரியனை காணாதிருப்பாய், நீ குருடனா மாறிடுவ அப்படின்னு பாருங்க, உடனே குருடன் ஆயிட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையான ஊழியத்தினுடைய அந்த விஷயத்தை துவக்கத்திலே ஆண்டவர் செய்கிறார். பவுலுடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே அந்த வாக்கு வல்லமை கொடுக்கிறார். நீ குருடனா குருடன் ஆயிடுறான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த 13, 14 ஊழியத்தினுடைய துவக்கத்துல எழுப்புதலும் புறக்கணிப்பும் பவுலுக்கு நடக்குது. மிகப்பெரிய எழுப்புதல், மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. அதே சமயத்துல டோட்டலா அவரை ரிஜெக்ட் பண்றாங்க, அடிச்சிட்டாங்க. எல்லாம் பார்க்க போறோம். அவ்வளவு அவரை புறக்கணித்து ஒரு தூசியை போல தள்ளி விடுகிற காரியமும் இந்த 2 அதிகாரத்துல நடக்குது. இந்த 2 அதிகாரத்துல அவருக்கு நடந்த சம்பவத்தினுடைய விரக்தியை தான் அவர் என்ன பண்றாரு, 2 தீமோத்தேயு 3ல அவர் கொட்டுறாரு. அந்த தெளிவா இக்கோனியா, லீஸ்திரா, அந்தியோகியா இந்த பட்டணத்துல நான் சம்பவித்த காரியங்களை எல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே, நான் மனப்பூர்வமாக சகித்திருக்கிறேன். அப்ப வெளியில சகிச்சுறாரு, வெளியில பொறுத்து போயிடுறாரு. ஆனா தீமோத்தேயு போல தன்னுடைய ஆவியில ஒத்து போகிற நபர்களோடு பேசும் பொழுது, கலந்துரையாடும் போது அந்த ஆதங்கத்தை அப்படியே கொட்டுறார். அந்த அற்புதத்துக்கு அப்புறம் பாருங்க, அந்தியோகியா சபையில ஒரு பிரசங்கம் பண்றார். பெரிய நீண்ட ஒரு பிரசங்கம், பேதுருவை போல ஸ்தேவானை போல ஒரு நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார். 43வது வசனத்தை நீங்க வாசிங்க.
ஒரு பெரிய பிரசங்கம், அந்த அந்தியோகியா சபையில ஒரு பெரிய பிரசங்கத்தை முடித்த பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க. 43வது வசனத்தை வாசிங்க. ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கம் அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்ப அந்தியோகியா ஜெப ஆலயத்துல ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணிட்டு இறங்கின உடனே அங்க சொல்லப்பட்டிருக்க அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள், அவர்களை பற்றி கொண்டார்கள். அவங்களோட பாஸ்டர் இறங்கின உடனே நிறைய கேள்வி, நிறைய சம்பவங்கள் என்ன பண்றாங்க, ஜனங்க பேசுறாங்க. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா 42வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அடுத்த ஓய்வு நாளிலும் இதே வசனங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. பாருங்க, இதே வசனம் நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ மறுநாள் ஒரு தடவை பேசினா ஒரு பிரசங்கத்துல சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப பேசினாலும் எனக்கு கமெண்ட் வந்து நீங்க பேசுனதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க, ஒரு தடவை சொன்னதை எத்தனை தடவை சொல்லுவீங்க. அவங்க பாருங்க, ஜனங்கள் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இதே பிரசங்கத்தை மறுபடியும் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் வரல. இன்னைக்கு இந்த வாரம் வந்தவங்க நிறைய பேர் வரல, மிஸ் பண்ணிட்டாங்க. நாங்க போய் என்ன பண்ண போறோம், எல்லாரையும் கூட்டிட்டு வர போறோம், அதனால அடுத்த வாரமும் இதே பிரசங்கத்தை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வாசிங்க 44வது வசனத்தை வாசிங்க. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார். எப்படி இருக்கும் பாருங்க. போய் ஊர் ஊரா தெரு தெருவா வீடு வீடா போய் பவுல் பர்னபாங்கிற மிகப்பெரிய தேவ மனுஷங்க வந்திருக்கிறாங்க, ஆச்சரியமான காரியங்களை பேசுகிறாங்க, நமக்கு ரொம்ப அற்புதமான வசனங்களை சொல்லி கொடுக்கறாங்க, சொல்லி வீடு வீடா போய் சொல்லி கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும், அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு சர்ச்சு நிரம்பி வழியுது, உட்கார இடம் இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். அப்படிலாம் நம்ம சபையில் நடந்தா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா, சீக்கிரம் நடக்கும். ஆமென். இந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அடுத்த பிள்ளைக்கு நம்ம போகணும். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. பாருங்க, ஒரு சண்டையில கேட்ட வசனத்தை அவங்க வெளியில போய் சொல்லி பட்டணத்தார் அனைவரையும் கூட்டி வந்து சேர்த்துட்டாங்க. அவ்வளவு மகிமையான ஒரு எழுப்பதின் ஊழியத்தை பார்த்த பவுலுக்கு பாருங்க 45 வாசிங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். பாருங்க, சில யூதர்கள் அவங்களாம் சத்தியம் தெரிஞ்சவங்க, அவங்களாம் நியாயப்பிரமாணத்துல தேறினவங்க. அப்படிப்பட்ட யூதர்கள் இவ்வளவு பெரிய கூட்டமா, இந்த சர்ச்சில் இவ்வளவு பெரிய கூட்டமா, காத்தாடுமே ஒருத்தர் வரமாட்டாங்களே, 2 ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பெரிய ஜனங்களை இந்த 2 பேரும் கூட்டிட்டாங்களே அப்படின்னு பார்த்து பொறாமையினால் எரிச்சலினால் சில யூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவர்களுக்கு எதிரடையாய் பேசி அவர்களை தூஷித்து அந்த பட்டணத்தை விட்டே வெளியில அனுப்புறாங்க. அந்த ஊருக்குள்ளே இருக்காதபடிக்கு உடனே இவ்வளவு பெரிய எழுப்புதலை கண்ட தேவ மனுஷங்க பாருங்க, அந்த ஊரை விட்டு போகும்போது அந்த தூசியை உதறி விட்டு போனார்கள் அப்படின்னு. அவ்வளவு மனவேதனையோட தானே போயிருப்பாங்க. இவ்வளவு ஜனக்கூட்டத்தை இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை சொல்லி கொடுத்திருக்கலாமே, இன்னும் சில மனம் திரும்புதல நாம பார்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏங்கிறதுக்குள்ள சில யூதர்கள் வந்து அந்த ஊழியத்தை செய்ய விடாம அவர்களை துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா. இதுதான் 13ஆம் அதிகாரத்துல நடக்கிற சம்பவம். அடுத்து 14வது அதிகாரத்துல அங்க பாருங்க என்ன நடக்குது. லீஸ்திரா பட்டணத்துல வாசிங்க 8, 9, 10. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்த காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பிறவியிலே சப்பானி. 13ஆம் அதிகாரத்துல வார்த்தையினாலே உணர்வை கொடுத்து அநேகரை மனம் திரும்ப பண்ணி மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். இங்க வந்து பிறவி சப்பானி ஒருத்தனை ஆண்டவர் பவுல் மூலமாக எழுந்து நடக்க பண்ணோன்னு லீஸ்திரால மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். பாத்தீங்கன்னா அவருக்கு பலி செலுத்த எருதுகளை கொண்டாந்துட்டாங்க. ஆடு மாடுகளையும் எருதுகளையும் மாலைகளையும் கொண்டு வந்து அவங்களுக்கு பலி செலுத்த இவர்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள். நாங்க சாதாரணமான மனிதர்கள், அல்லேலூயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய நாமத்தையே நீங்க தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு இவர்களையே தெய்வமாக மாற்றுகிற அளவுக்கு ஜனங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அப்படி கீழ்ப்படிந்து அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்கு போனாங்க. ஆனா உடனே பாருங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்த பிறகும் 19ஆம் வசனத்துல நடக்கிற காரியத்தை பாருங்க.
பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பாருங்க, அதே டீம் தான். இது லீஸ்ட்ரியால நடக்குது சம்பவம். ஆனா அந்தியோகியாவிலும் அங்க வந்தாங்கள அதே டீம், அந்தியோகியாவுக்கு வந்த அதே டீம் பக்கத்து ஊருக்கு வந்து, நீ இந்த ஊருக்கு வந்துட்டியா, எங்க ஊரை கெடுத்ததும் இல்லாம இங்கேயே வந்து இவங்களையும் கெடுத்துட்டே அப்படின்ற மாதிரி வந்து பாருங்க. இவங்க வந்து பவுலை கல்லெறிந்து சொல்றாங்களே, சாவடி அடிச்சிட்டான்னு சொல்றாங்களே, மரித்து போனான் என்று எண்ணி அந்த அளவுக்கு சாகிற அளவுக்கு கல்லை எறிந்து என்ன பண்றாங்க, பவுலை காயப்படுத்தினார். அந்த அளவுக்கு பாருங்க புறக்கணிப்பு, எழுப்புதலும் புறக்கணிப்பும் இந்த 2 அதிகாரத்துல பவுலுக்கு நடக்குது. சரிங்களா? சரி, இப்போது நாம 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தி புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இந்த 2 அதிகாரத்திலையும், அதாவது அந்தியோகியாவில் நடந்த புறக்கணிப்புக்கும் லீஸ்திராவில் நடந்த அந்த புறக்கணிப்புக்கும் மைய காரணம் என்ன அப்படின்னு பவுல் கண்டுபிடிக்கிறார். நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே ஜனங்கள் கேட்டாங்க, எப்படி இந்த யூதர்கள் வந்தாங்க, எங்க இருந்து இந்த கலவரவாதிகள் வந்தாங்க, எப்படி நம்முடைய ஊழியத்தை கலைச்சாங்க அப்படின்னு அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த மைய கருத்தை எங்க சொல்றாருன்னா 7வது வசனத்துல தீமோத்தேயுக்கு சொல்றார், எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில சிலர் நுழைகிறார்கள். அதுக்கு எங்க ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13ல 50வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:50. யூதர்கள் பக்தியும் கனமுமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். அப்ப யூதர்கள் பவுலை டைரக்டா என்ன பண்ண முடியல, தாக்க முடியல. அவங்க எப்படி அந்த காரியத்தை தந்திரமா செய்யறாங்க அப்படின்னா, சில கணம் பொருந்திய பக்தியுள்ள ஸ்திரீகள், ஆண்கள் சொல்லப்படல, பக்தியுள்ள கணம் பொருந்திய ஸ்திரீகளுடைய வீட்டுக்கு நுழையறாங்க. அப்ப என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னா, நல்ல பணக்கார பெண்கள், நல்ல கணம் பொருந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான நல்ல பெயர் பெற்ற பெண்கள், நல்ல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்க, பக்தியா இருக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தை அப்படியே கரைச்சு குடிச்சவங்க, பக்தியா இருக்கிறவங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் தந்திரமாய் பேசி நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக 2 பேர் வந்திருக்கிறாங்க ஊர்ல. இப்போ அவங்களுக்கு வந்து கலவரம் பண்றவங்களுக்கு முதல்ல என்ன வேணும் தெரியுமா, பணம் வேணும். பணம் இல்ல 500 ரூபாயும் ஒரு குவார்ட்டரும் கொடுக்காம எவனும் வந்து என்ன பண்ண மாட்டான், கலவரத்துக்கு வர மாட்டான். அல்லேலூயா. ஒரு மீம்ஸ்ல பார்த்தா, நீங்க ஏன் இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துக்கல, போராட்டமா, நாங்க கலவரம்னா கலந்துக்குவோம், போராட்டம்னா கலந்துக்க மாட்டோம் அப்படின்றான். அப்ப அந்த மாதிரி ஒரு கலவரத்துக்கு வரணும் அப்படின்னா எந்த ஒரு கலவரத்துக்கும் பணம் இல்லாம முடியாது. இப்போ உங்க பாருங்க, எங்க போனா என்ன கிடைக்க, ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பங்களுக்குள்ள நுழைந்து தந்திரமாய் பேசி அவங்க பணத்தையும் கவர்ந்து பாருங்க, பெரிய கலவரத்துக்கு அஸ்திபாரமே யார் அப்படின்னா இந்த கணம் பொருந்திய ஸ்திரீகள். சில முதலாளிகளை தூண்டிவிட்டு, சில கணம் பொருந்திய ஸ்திரீகளை தூண்டிவிட்டு என்ன பண்றாங்க, பவுலுக்கு விரோதமாய் சற்பனைகளை, தந்திரங்களை அவங்க வணைந்து கொண்டு என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை செய்யறாங்க. அல்லேலூயா. அடுத்து அப்ப இந்த கணம் பொருந்திய ஸ்திரீகளை குறித்து தான் நாம இன்னைக்கு சில காரியத்தை பார்க்க போறோம். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்து கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணி, அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு போகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனையாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். வாசிங்க 10 வரைக்கும் வாசிங்க.
நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அப்ப இங்கே ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ இருக்கிறார். ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, ரெண்டு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லி முடித்து செபிக்க போகிறேன். அப்ப இந்த பகுதியை தான் நாங்க கடந்த நாள் ஊழியர் கூட்டத்துல அருமையான டால்டன் ஐயா மூலமாக இந்த சத்தியத்தை கேட்டோம். அப்ப அந்த எலிசா அந்த கணம் பொருந்திய ஸ்திரீயினுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்பாக பல நாட்களாக எலிசாவை இந்த பெண் வாட்ச் பண்ணியிருக்கிறான். போகும்போது வரும்போது இவர் எங்க நிக்கிறாரு, யார்கிட்ட பேசுறாரு, என்ன பண்றாரு, எங்க தங்குறாரு, எங்க டீ குடிக்கிறாரு, எங்க சாப்பிட்றாரு, எல்லாத்தையும் நல்ல உற்று கவனித்ததுக்கு அப்புறம் தான் எலிசாவை வீட்டுக்குள்ளே அலோ பண்றான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாப்பாடு தான் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தங்குறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்போ நிறைய விசாரணை செய்து பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல சாப்பாடு கொடுக்குறான். அதுக்கப்புறம் கணவன்கிட்ட உட்கார்ந்து பேசி நம்மிடத்திலே வந்து போகிற இந்த மனுஷனை பரிசுத்தவான் என்று சொல்லி காண்கிறேன். அப்போ ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ ஆனால் தன்னுடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மனுஷனை மேலே கீழே நல்லா தோசையை ரெண்டு பக்கம் போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி, சப்பாத்தி ரெண்டு பக்கம் போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி ஒரு மனுஷனை அப்படி எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கணும். எப்படிப்பட்ட அந்த அந்த ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம் பெண்களுக்கு கண்டிப்பா வேணும். நம்ம கூட பேசுகிற நபர் எந்த நோக்கத்தோட பேசுகிறார், நம்ம வீட்டுக்குள்ள வருகிற நபர் எந்த நோக்கத்துக்காக உள்ள வாரார் அப்படிங்கறத பெண்கள் நல்லா கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆண்கள் வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப பெண்கள் வீட்டுல இருக்கும்போது யார் வாரா என்னன்னே தெரியாது. அப்ப அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ அந்த அளவுக்கு பாருங்க எலிசாவை நல்லா கவனிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் புருஷன்கிட்ட பேசி மாடியில ஒரு ரூம் கட்டலாம், டேபிள் போடலாம், சேர் போடலாம், லைட் வைக்கலாம், எல்லாம் மெத்தையை போடலாம். பாருங்க எல்லா சலக்கரணைகளையும் பல நாட்களாக விசாரித்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க இது செய்யறான். இன்னொரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான காரியம். அவள் எலிசாவுக்கு பண்ணின காரியம் முக்கியம் அல்ல, எலிசாவுக்கு முன்பாக அவள் எப்படி நடந்து கொண்டாள் அதான் ரொம்ப முக்கியம். அப்ப பல நாட்களாக எலிசா தங்கும் பொழுது எலிசாவுடைய மனசு சொல்லுது, இவளுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேயாசி அனுப்பிச்சு போய் கேட்கறான். அவளை கூப்பிடு. நிக்கிறான். நின்ன உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, என் ஜனத்தார் மத்தியில நான் சுகமா இருக்கிறேன். தன்னுடைய காரியத்தை எதையுமே சொல்லல. அவளுக்கு பிள்ளை இல்லைங்கிற காரியத்தை எதுவுமே சொல்லல. தன் குடும்பத்துல உள்ள குறைய அவ சொல்லவே இல்லை. இன்னும் நீங்க பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா அவளுடைய கணவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தவமிருந்து பெற்ற அந்த எலிசா வரம் கொடுத்து பிறந்த குழந்தை வயல்ல இருக்கும்போது திடீர்னு தலைவலி வந்துருது. அவங்க அப்பா பாருங்க, அம்மாட்ட கொண்டு விட்டுரு. அவனுக்கு அந்த தகப்பனுடைய குணத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு பொறுப்பற்ற தன்மையா இருக்கிற மாதிரி தான் தெரியும். உடனே அம்மாட்ட கொண்டு விட்டுரு அப்படிங்கிறான். ஒரு கரிசனையா ரெண்டு வார்த்தை பேசின மாதிரி அவனே கூட்டிட்டு போலாம். வேலைக்காரனை வச்சு என்ன பண்றான், இவ்வளவு வருஷம் கழிச்சு பிள்ளை இல்லாதவனுக்கு ஒரு பிள்ளைய ஆண்டவர் கொடுத்திருந்தா அவன் தலைவலிக்குதுன்னு துடிக்கும் போது இவன் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கணும். வேலைக்காரனை அனுப்பிச்சு என்ன பண்றான், போய் அனுப்புறான். அப்ப மறுபடியும் கர்மேலுக்கு அந்த ஸ்திரீ போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், ஏன் போகணும், எதுக்கு போகணும், அமாவாசைக்கு தானே போவேன், இப்ப எதுக்கு போற. அப்போ நிறைய காரியங்கள் அவனை குறித்து பார்க்கும்போது குடும்பத்துல ஒரு இணக்கமில்லாத ஒரு கணவன் போல தெரியுது. ஆனால் அவ்வளவு குறையுள்ள மனுஷனோடு கூட அவள் வாழ்ந்தாலும் எலிசாட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என் புருஷன் இப்படி இருக்கிறான், என் வீடு இப்படி இருக்குது, என் மாமியார் இப்படி இருக்கிறாங்க, என் சொந்தக்காரங்க இப்படி இருக்கிறாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு குழந்தை இல்லை, என்னை எல்லாரும் கேலி பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. தன்னுடைய காரியத்தை எதையுமே சொல்லல. அதான் உண்மையான காரியம். ஏன்னா நம்மிடத்துல போகிறது பரிசுத்தமான என்றால் என்னுடைய காரியத்தை அவரே தெரிஞ்சுக்கட்டும், அவரே பார்த்துக்கட்டும். கர்த்தருக்கு தெரியாதா, நான் ஏன் தேவையில்லாம ஒரு காரியத்தை பேசணும்? இதுதான் இன்னைக்கு நடக்கிற. இதுக்கு நான் இதுல எல்லாமே நான் பைபிள் உள்ளதான் விளக்கி சொல்றேன். நம்முடைய வாழ்க்கைக்கு நான் இன்னும் வரல, அதை சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்ப அந்த அளவுக்கு பாருங்க, அந்த ஸ்திரீ எதையுமே சொல்லாம, ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கரெக்டா நடந்து கரெக்டா எலிசாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யறான். அடுத்து வாசிங்க, அப்படியே ஆப்போசிட். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்போது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இப்போ யேசபேல் இப்படிப்பட்ட ஒரு கொடிய சுபாவமாக, ஒரு கொடுமையுள்ள ஒரு பெண்ணாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு நான் தியானிக்கிறேன் அப்படின்னா, அவளை சுற்றி 450 தீர்க்கதரிசிகள் இருந்தார்.
450 பேருமே கள்ள தீர்க்கதரிசி. இவள் அவபக்தியாய் நடப்பதற்கும் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடப்பதற்கும் தேவனுடைய மனுஷனை கூட அவர் தேவ மனுஷனா என்று சொல்லி அறியாதபடிக்கு இவ்வளவு கீழ்த்தரமாய் நடத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் தியானிக்கிறேன் அந்த 450 கள்ள தீர்க்கதரிசிகள் தான். ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா கூட ஒரு பெரிய கூட்டம் இருந்தா அவங்கெல்லாம் தீர்க்கதரிசி நினைச்ச உடனே நாமும் அந்த பக்திக்குள்ளதான், இவங்கெல்லாம் பக்திமான்கள், இவங்கெல்லாம் பரிசுத்தமான்கள், இவங்க தான் தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க அப்படி நம்ம நினைக்கும் போது நாமும் அவங்களுடைய கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்கும்போது நாமும் கரெக்டா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்குள்ள நாம வந்துருவோம். எசபேல நாம வந்து குறை சொல்லவே முடியாது. உண்மையிலேயே சொல்ல போனா அவள் பிறப்புல ஒருவேளை நல்லவளா இருந்திருப்பா, எனக்கு தெரியல. இந்த 450 பேரும் கூட இருந்து பேசி என்ன பண்ணிருக்காங்க, அவளுடைய சுபாவத்தையே மாத்தி இருக்கிறாங்க. கணம் பொருந்திய ஸ்திரீ தான் அவளும். ஆனா பாருங்க, அவபக்தியாய் நடப்பதற்கு காரணம் இந்த பேக்ரவுண்ட்ல கிரியை செய்த இந்த 450 கள்ள தீர்க்கதரிசி. அவங்கள ஃபுல்லா எலியா கொன்றதுனால அவளுக்குள்ள மிகப்பெரிய ஆக்ரோஷம் வந்துருச்சு. சரி, இப்ப நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு நாம் வருவோம். இப்ப நடக்கிற சம்பவங்கள் என்ன, சில சபைகள்ல சில சம்பவங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வென்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு சபை போதகர் வந்து அவ்வளவு பிரயாசப்படுவார். கன்வென்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்குரிய பொருள் செலவு, அதுக்குரிய சாப்பாட்டு செலவு, நம்மலாம் எவ்வளவோ கன்வென்ஷன் நம்முடைய சபைகள்ல பார்த்துருக்கிறோம். பெரிய பெரிய சபைகள்ல கன்வென்ஷன் வந்து எப்படா நடக்குன்னு பார்ப்பாங்க. 3 வேளை சாப்பாடு, பிரசங்கம், அப்படியே ஓட்டமும் நடைமா தான் இருக்கும். அவ்வளவு உற்சாகமா இருக்கும். அந்த கன்வென்ஷன் நடந்து முடிஞ்சது பிறகு பாருங்க, சர்ச்சில் ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டாகும். நிறைய சபைகளை நான் பார்த்துருக்கேன், நிறைய சபைகளை நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். நிறைய சபைகள்ல பாஸ்டர்ஸ் வந்து அந்த ஆதங்கத்தோடு பேசுற காரியத்தை நான் கேட்டேன். அவ்வளவு செலவு பண்ணி கண் விழிப்பா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி ஒரு கன்வென்ஷன் நடத்திட்டு அதுல ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்கும், புதிய ஆத்மா ரட்சிக்கப்படுவாங்க, புதுசா நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனா பாருங்க, சபையில முக்கியமா இருந்த சில குடும்பங்கள், சபைக்கு உதவியா இருந்த சில குடும்பங்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா, அப்படியே முரண்பாடா நடப்பாங்க, மூஞ்சியை தூக்கிட்டு நடப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா முகம் சுழிப்பாங்க, பாஸ்டர் கூட ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்வென்ஷனுக்கு வந்த பிரசங்கியார்கள் எல்லாரையும் நான் சொல்லல, ஒரு சில பிரசங்கியார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகல் நேரத்துல சும்மா தான் இருப்பாங்க, காலையிலயும் நைட்டு தான் மீட்டிங். இந்த மத்தியான நேரம், இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகும்போது அந்த சபையினுடைய விசுவாச குடும்பம் ஏதாவது அந்த வீட்டுல இருக்கும், அந்த தெருல இருக்கும். தப்பான நம்ம சோத்திர சிஸ்டர் 2 வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்ச உடனே பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பாஸ்டர் பத்தி இவங்க பேச, இந்த பாஸ்டர் பத்தி அவங்க பேச, குடும்பத்தை பத்தி பேச, அப்படி இப்படி. என்ன உங்க பாஸ்டர் இப்படி எல்லாம் இருக்கிறாரா, என்ன உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரா, கொஞ்சம் குடும்பத்தை கவனி, என்ன பாஸ்டர் இப்படி பேச, அப்படியா, அப்படி இதெல்லாம் பாஸ்டர் கேட்பாங்களா, அப்படி பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். நடந்திருக்கு, நடந்ததான் நான் சொல்றேன், புரியுதா? ஒரு சிலதுல இன்னும் ரொம்ப அட்வான்டேஜ். சபையில தங்கறதுக்கு இடம் இருக்காது, ரூம் போட முடியாது. என்ன பண்ணுவாங்க, பிரசங்கிமார்களோ விசுவாச குடும்பத்தின் வீட்டுல தங்க வச்சிருவாங்க. அவங்கதான் சாப்பாடு தங்க எல்லா பொறுப்பு அவங்கதான். எலியாவுக்கு அந்த எப்படி அந்த சூனமியால் செஞ்சாலோ அதே மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, இந்த 3 நாள் 4 நாள் பிரசங்கத்துல அந்த குடும்பம் தப்பிச்சிடும். கொஞ்சம் அந்த ஊழியக்காரங்களோட இறங்கி போய் பழகிட்டாங்க அப்படின்னா கதை கந்தலாயிரும். அல்லேலூயா. இப்படிதான் ஒரு பிரதருக்கு ஒரு பாஸ்டரை பராமரிக்கிறது கொடுத்தாங்க, ஒரு பாஸ்டிங் பிரேயர். இவர் காலைல எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டு போய் பாஸ்டரை கூப்பிடுறது, கதவை திறந்துருக்கிறாரு. அவர் பிஸ்கெட்டு, கடலை மிட்டாய், அது இதுன்னு வச்சு சாப்பிட்டு இருந்திருக்காரு. பாஸ்டர் அவர் பிரசங்கத்துக்கு, பாஸ்டிங் பிரேயருக்கு வரீங்க, என்ன கடலை மிட்டாய் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடுறீங்க, ஏய் பாஸ்டிங் பிரேயர் உனக்கு தான், எனக்கு இல்ல அப்படின்னு இருக்கிறார். பாருங்க, அதோட அந்த வாலிபன் இடறி போயிடுறார். அப்ப இந்த கன்வென்ஷன் பிரசங்கியார்கள் பாருங்க, இவங்க வந்து சீசனுக்கு வர்றவங்க, சீசன் பறவைகள். அவங்கள வந்து நம்ம மடியில வச்சுக்கிட்டோம்னா ஆபத்து. ஒரு சிலர் தான், எல்லாரையும் நான் சொல்ல வீடியோல பாக்குறாங்க, எல்லாரையும் அப்படி கிடையாது, எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சிலர் கவனமா இருக்கிறாங்க. அப்போ ஒரு சில ஊழியக்காரங்கள்ட்ட சில குடும்பங்கள், சில நபர்கள், வாலிபர்கள் நெருங்கி பழகும் போது அவங்களுடைய அந்தரங்க காரியத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இடறி போயிடுறாங்க, சபையை விட்டே பின்மாறிடுறாங்க. பாஸ்டர் கீழ்படுகிறல, அவர் அப்படி சொன்னார், நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு பாஸ்டர்கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் எப்போதும் கற்றாலும் கொஞ்சம் கூட சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகளுடைய வீட்டுல இவர்கள் தந்திரமாய் நுழைந்து என்ன பண்றாங்க, புரட்டி விடுறாங்க. நம்ம இன்னொரு சபைக்கு வந்திருக்கிறோம், அந்த சபையினுடைய குடும்பம் எதுக்கு தேவையில்லாம அங்க பேசிக்கிட்டு, எதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள நுழையணும்? ஏதோ ஸ்தோத்திரம் சொல்றாங்களா, அப்படியே போயிட்டே இருக்கணும். குடும்பத்துல தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்களா, தங்கறது, சாப்பிட்றது, எந்திரிச்சு வர்றது, அப்படிதான் இருக்கு.
ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பணக்காரங்க வீட்டுல தான் நடக்கும். ஏழைகள் கூட கவனமா இருந்துருவாங்க. பணக்காரங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்ப விழுந்து விழுந்து உபசரிக்கிற பேர்ல மாட்டிக்குவாங்க. ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய மேகசின்ஸா கிடக்கும். நிறைய இப்ப எவ்வளவு கிறிஸ்டின் மேகசின்ஸ் வருது. இப்பெல்லாம் கூட சேனலா மாறிடுச்சு. முந்திலாம் நிறைய புஸ்தகங்களா இருக்கும். எல்லாத்தையும் படிப்பாங்க. அவங்களுக்கு வேலைகள் இல்லை, எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. நல்ல டைம் கிடைக்குது, எல்லாத்தையும் உட்கார்ந்து படிக்க வேண்டியது. அப்புறம் அந்த ஊழியக்காரங்களுக்கு போன் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு காணிக்க. தன்னுடைய சபை போதங்க நீங்க உட்கார்ந்து முட்டி முட்டி ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டிவி சேனல் பாத்தீங்க, இங்க இருந்து எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு காணிக்க அனுப்புவாங்க. அவருக்கு போன் போட்டு ஜோம் பண்ணுவாங்க. அவரு டிவியில ஜோம் பண்ணா இவங்க முட்டிங்கால் போட்டு இங்க ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு ஆல்டர் கால்ல கத்து கத்துன்னு கத்துவாரு. ஒருத்தர் கூட முழங்கால் போட மாட்டாங்க. அப்ப பாருங்க, தந்திரமா இன்னைக்கெல்லாம் ஊழியக்காரங்க உள்ள வர வேண்டாம். யூடியூப் மூலமாவே உள்ள வந்துருச்சு. போன் மூலமா, டிவி மூலமா, மேகசின் மூலமா இப்படி தந்திரமாய் நுழையக்கூடிய அநேக நபர்கள் உள்ள வந்து சபையை கெடுக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய சபை அதுல தப்பு வைக்கும். ஆரம்ப கட்டத்திலே நான் உங்களுக்கு சொல்றேன், யார் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கு. அல்லேலூயா. என்னிடத்திலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் செய்யறது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தவறா இருக்கு அப்படின்னா டைரக்டா என்கிட்ட பேசுங்க. என் மனைவிட்ட பேசுங்க. 2 பேரும் உட்கார்ந்து அந்த காரியத்துல எது நலன் புலன் கண்டுபிடித்து அதை அப்பவே சால்வ் பண்ணிடும். என்னை குறித்து மற்ற ஆளுங்கள்ட்ட பேசுறது நல்லதோ கெட்டதோ எதுவுமே வேண்டாம். நம்முடையது நமக்குள்ளே வைத்து நாம் என்ன பண்ணணும், சரி பண்ணிக்கொள்ளணும். இப்படி பிரசங்கம் பண்ணுகிற நாங்களே கூட ஒரு நபரை உள்ள விட்டோம். இங்க உள்ள மரமல்ல வந்த பிறகு அவர் யாரு, அவர் பேர் என்ன, அவர் போன் நம்பர் கூட வாங்கல. அவர் ஒரு பேர் சொல்றாரு, அந்த பேர் பாத்தீங்கன்னா அவர் கன்வென்ஷன் ஸ்பீக்கர் சொல்லிட்டு தான் உள்ள வர்றார். எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா பேசுனதை வச்சதெல்லாம் கரெக்டா தான் பேசினாரு. எதுவும் நம்மள ஒரு ஏமாத்துற மாதிரி பேசல. இவ்வளவு தெளிவா இருக்கிற நாங்களே ஒரு மனுஷனை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வீட்டுல உட்கார வச்சு பேசி சாப்பாடு கொடுத்து காணிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். ஆனா அவர் யாரு, அவர் பேர் என்ன, அவருடைய ஸ்தாபன பேர் என்ன, எந்த சர்ச்சு, அவருடைய போன் நம்பர் எதுவுமே இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பாருங்க இன்னைக்கு தந்திரமாய் நுழையக்கூடிய நபர்கள் இருக்கிறார். அதனால இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலக சபைக்குள்ள நடக்கக்கூடிய தந்திரமாய் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதனால இவங்க மெயின் டார்கெட் யாருன்னா பெண்கள் தான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.